அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஒலிம்பியஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிசியில் பகுதியால் பொது அறிவு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு இலவசமாக மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸும் தமிழ் ஆன்லைன் கிளாஸும் வழங்கிட்டு இருக்கோம். அதன்படி இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி சிலபஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான ஒரு பொதுவான பொது அறிவு டாபிக் பகுதியால் அழகு 3ல் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பொது அறிவு டாபிக் மொத்தம் 7 டாபிக் இருக்கும். நமக்கு அதில் அழகு 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்குள்ள போகலாம். இப்போ இந்த இந்தியாவின் வரலாறு, பண்பாடு இதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நம்ம இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை வந்து டீகோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னாடின்னு ஒரு டாபிக் போட்டோம். அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அழகு 3 பாருங்க, இந்தியன் வரலாறு, பண்பாடு. மொத்தம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 6 டாபிக் தான் இருக்கும். இந்தியாவின் தேசிய இயக்கம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் அதிகமாக இருக்குது. எதுனா நமக்கு இந்த ஐஎன்சி தான் சிலபஸ் அதிகமாக இருக்கும். 12 டாபிக் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னாடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குப்தர்கள் பார்க்க போகிறோம், அப்புறம் தில்லி சுல்தான்கள் பார்க்க போகிறோம், அப்புறமா கண்டினியூவாக இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம இதை ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் சிலபஸ் பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ பாருங்க, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிகம் நம்மளுக்கு டாபிக் கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரலாறுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். பூமியுடைய தோற்றம் எப்போ, மனிதர்களுடைய தோற்றம் எப்போ, விவசாயம் எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க, சொசைட்டி எப்படி உருவாச்சு, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ இந்த ஹிஸ்ட்ரின்ற வார்த்தை எது சொல்ல வந்து கிடைச்சிருக்குன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியன்ற வார்த்தையிலிருந்து கிடைச்சிருக்கு. இதனால் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் குற்றம் இது பார்த்தோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சான்றுகள், ஓகேவா, ஹிஸ்ட்ரினாவே அதுக்கான சான்றுகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லாகி போன தாவரங்கள், பைட்டோலித்தின்னு சொல்லுவாங்க. இது கார்பன்-14 மெத்தட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் கணிக்க முடியும்னு சொன்னோம். ஆமாவா இல்லைங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரமோ செடியோ பூமி கடையிலேருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதோ ஒரு சம்திங் கிடைக்குதுன்னா பூமி கடையில் அதனுடைய வயதை நம்மளால கணிக்க முடியும் C14 இந்த மெத்தடை வச்சு. சரிங்களா? இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா DNA மரபணு இதை பேஸ் பண்ணி நம்மளால கணிக்க முடியும்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிச்சான்றுகள், ஓகேங்களா, நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான மொழிச்சான்றுகளை பற்றி பார்த்தோம். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்ல பார்த்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். வரலாற்றின் ஆதாரங்கள் வந்து தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள் 2 பார்த்தோம். இப்போ தொல்பொருள் சான்றுலாம் நமக்கு என்னென்ன கிடைச்சதோ, ஓகேங்களா, பூமிக்கடியில் தோன்றும் போது என்னென்ன கிடைச்சதோ இதெல்லாம் வந்து தொல்பொருள் சான்றுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள்லாம் அவங்க எழுதி அந்த காலத்தில் வந்து இலக்கியங்கள்லாம் மத சார்பற்ற இலக்கியம் தனியாக இருக்குது, மத சார்புள்ள இலக்கியம் தனியாக இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஹிஸ்டரியை பற்றி டீட்டாக தெரியும். அப்புறமா மனிதர்களின் பரிமாண வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனாங்க, எல்லா கண்ட்ரிக்கும் எப்படி போனாங்க, எல்லா கண்டத்துக்கும் எப்படி போனாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலோபிதிகஸ், அதில் ஒரு டைப்பை பற்றி, அதில் ஒரு மனித இனம் தான் ஆஸ்ட்ராலோபிதிகஸ். அதில் ஒரு இன்னொரு மனித இனம் ஏமோ எப்ளிஸ். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி வந்து இடம்பெயர்ந்தாங்க, அப்போ ஏமோ எரக்டஸ் எப்படி இருந்தாங்க, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நியாண்டர்தால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு ப்ரீவியஸ் இயர் கிளாஸில் பார்த்தோம். அப்புறம் யோமோ செப்பியன்ஸ், அப்புறமா க்ரோ-மேக்னஸ் இவங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்ததுன்னா, இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி ஓல்டு புக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் புது புக்கில் 20 லட்சத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியாவுடைய பண்டைய காலம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எழுத்து தோன்றதுக்கு முந்தைய காலம் வந்து கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு பிரிக்கலாம். இப்போ இந்த கற்காலத்தை வந்து 3ஆக பிரிக்கலாம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இதில் பழங்கற்காலத்தை வந்து கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் பிரிக்கலாம். இந்த கீழ்பழங்கற்காலத்திலே இன்னும் ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். இப்போ பாருங்க, கீழ்பழங்கற்கால பண்பாடு வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். இதுல வந்து மெயினா வந்து ராபர்ட் ப்ரூஸ் வூட் என்பவரால் தான் சென்னை கரையில பல்லாவரத்துல வந்து பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதல்ல கண்டுபிடிச்சது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவற்றை மற்ற உறுதி வாய்ந்த கல்லால் சிவி கருவிகளை உருவாக்குறது, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழ் பழங்கற்காலத்தை 3ஆக பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அதுதான் பாருங்க, தொடக்க கால அச்சுலியன், இடைக்கால அச்சுலியன், பிற்கால அச்சுலியன். அச்சுலியன் ஒண்ணு கிடையாது, அந்த அரப்பாவை தான் அச்சுலியன் சொல்லுவாங்க அந்த டைம்ல. சரிங்களா? அப்போ அந்த அச்சுலியனை பத்தி நம்ம வந்து அச்சுலியன் மரபு, சோகனின் மரபுன்னு 2 விதமா பார்த்தோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நல்லா டீப்பா பார்த்தோம். அச்சுலியன் கருவிகள் கிடைக்கப்பட்ட இடங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், சென்னை, கர்நாடகா பகுதி. இதை 3 பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா காலவரிசை, ஓகேங்களா. இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம், இப்போ கிமு இங்க, கிபி இங்க, ஓகேங்களா. இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த கிளாஸ்ல பார்த்தோம். கீழ்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு. சரிங்களா? அப்புறம் இடைக்காலம், அப்புறம் புதிய கற்காலம் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிளாஸ்ல வந்து கீழ்பழங்கற்காலம் 3 டைப்பு: தொடக்க கால அச்சுலியன்,
இடைக்கால அச்சுலியன், அப்புறமா புதிய கால அச்சுலியன் பார்த்தாச்சு. இப்போ இந்த இடைப்பழங்கற்காலம் பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்புறமா மேல் பழங்கற்காலம் தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இது ரெண்டை பத்தி பார்த்துட்டு அடுத்ததான் இடைக்கற்காலத்தை பத்தியும் புதிய கற்காலத்தை பத்தியும் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம இப்போ பார்த்துக்குவோம். இடைப்பழங்கற்காலத்தை பத்தியும் மேல் பழங்கற்காலத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இடைக்கற்காலம் புதிய கற்காலம் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ புதுசா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் சும்மா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. சரி போலாங்களா? சரி கிளாஸுக்குள்ள போலாம். சரி வாங்க இப்ப பாருங்க. இடைப்பழங்கற்காலம். பழங்கற்காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கற்காலத்தை 3 டைப்பா பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். அதுல வந்து கற்காலம் பாத்தீங்கன்னா பழைய கற்காலம்னு பாத்தீங்கன்னா 3 டைப். கீழ் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். அதுல இடைப்பழங்கற்காலம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதனுடைய காலவரிசை பாத்தீங்கன்னா கிமு 3,85,000 இருந்து 40,000 வரையும். இதனுடைய தொடர்பு படுத்தலாம். எந்த நாட்டுல அந்த இடைப்பழங்கற்காலம் வந்து நிலவுச்சுன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா. அதுல இந்தியாவில் வாழ்ந்த மனித இனத்துக்கு என்ன பேர்னா ஹோமோ எரெக்டஸ். ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனித இனத்துக்கு என்ன பேர்னா ஹோமோ சேப்பியன்ஸ். ஐரோப்பியாவில் வாழ்ந்த மனித இனத்துக்கு என்ன பேர்னா நியண்டர்தால். ஓகேங்களா? இப்போ இந்த இந்தியாவில் வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மனித இனத்தினுடைய எச்சங்கள் எதுவுமே இல்லை. அதாவது அவங்க வந்து இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இனம் இருந்ததா ஒரு புதைப்படிவ எச்சங்கள் எதுவுமே கிடைக்கல. அதாவது இவங்க இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனா அவங்களோட எலும்பு கூடோ இல்லைன்னா ஏதோ கிடைச்சிருக்கும், அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது கிடைச்சிருக்கோம். அந்த மாதிரி புதைப்படிவ எச்சங்கள் இந்தியாவில் காணப்படவில்லை. சரிங்களா? இடைப்பழங்கற்காலத்துல. சரியா? சரி வாங்க. மனித மூதாதையர்கள் பாருங்க. மனித மூதாதையர்களிடத்து பிரிவுகள் தோன்றினு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அங்க. ஓகேங்களா? ஒரே ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஒரே ரிலீஜன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க பிரிஞ்சு போயிருக்கிற மாதிரி சொல்றாங்க. இக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து ஹோமோ எரெக்டஸ் சொல்றாங்க. ஆமா பார்த்தாச்சு முன்னே. இடைப்பழங்கற்காலத்தை கண்டறிந்தவர் யாருன்னா டி சங்கலியா. அதாவது இந்தியால நெசவான்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரவாரா ஆற்றங்கரையில தான் இந்த டி சங்கலியா அப்படின்றவரு என்ன கண்டுபிடிக்கிறார், இடைப்பழங்கற்காலம் இருந்ததா சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாரு. இவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன். சரிங்களா? அதாவது வரலாற்று ஆய்வாளர். அவர் வந்து சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், இடைப்பழங்கற்காலம் இந்தியாவில இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு ப்ரூஃப் காட்டியிருக்காரு. இந்தியாவில நெசவான்ற இடத்துல பிரவாரா ஆற்றங்கரையில இருந்ததா சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததாக அறியப்படும் அத்திரம்பாக்கத்தின் காலம் வந்து பாத்தீங்கன்னா 3,85,000 இருந்து 1,72,000. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அத்திரம்பாக்கம் வந்து சென்னை பக்கம் இருக்கு, சவுத் இந்தியால இருக்கு. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இக்காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததாக அறியப்படும் காலம் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 3,85,000 இருந்து 1,72,000. சரிங்களா? ஏன்னா அத்திரம்பாக்கம்ன்றது சவுத் இந்தியால இருக்கு இல்லையா, அதாவது தென் இந்தியால இருக்கு. மேக்ஸிமம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழகத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அத்திரம்பாக்கத்தின் காலம் வந்து அந்த டைம்ல அந்த அத்திரம்பாக்கத்துல வாழ்ந்த மக்களுடைய காலம் 3,85,000 இருந்து 1,72,000. சரியா? சரி வாங்க பாருங்க. மனிதர்கள் தற்போது கொண்டுள்ள உடலமைப்பு கூறுகளுடன் ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்தாங்களாம். ஓகேங்களா? உங்களால நம்ப முடியுதா? இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. நம்மள மாதிரியே நம்ம உடலமைப்பை வச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்காங்க. கருவி வகைகளும் தொழில் கூடங்களும் பாருங்க. அடுத்த டாபிக், அடுத்த இது பாருங்க, ஹெட்டிங் பாருங்க. கருவி வகைகளும் தொழில் கூடங்களும். கை கோடாரிகள், இழக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள், துளையிடும் கருவிகள், எரிதலுக்கு உட்படும் பொருட்கள், அறம் போன்ற கருவி, செதுக்குவதற்கான கத்தி, இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா பார்த்துக்கோங்க, போதுமானது. சரி வாங்க அடுத்தது பாருங்க. இவங்க வந்து எங்கெங்க இருந்தாங்கன்னா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சங்கர்லிங்கம் என்ன சொல்றாரு, பிரவார ஆற்றங்கரை பக்கமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அத்திரம்பாக்கத்துக்கு பக்கமும் சொல்ற போது, அப்போ நம்ம சவுத் இந்தியா நெருங்கும் போது நம்ம சவுத் இந்தியாவுக்கு மேல இருக்கக்கூடிய ரிவர் என்னன்னா நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு அதாவது மிடில் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்தியா மேப் எப்படி இருக்குன்னா மேக்ஸ் இந்த ரீஜன்லயே இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்துடும். சரிங்களா? நர்மதை, கோதாவரி, இந்தியா, யமுனை எல்லாமே. சரியா? யமுனை மட்டும் மேல போகும், இந்த உத்தரப்பிரதேஷ் பக்கம் மேல போகும். சரிங்களா? யமுனை ரிவர் மட்டும் மேல போகும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கு. ஏன்னா ரிவரை பேஸ் பண்ணி தான் அவங்களால வாழ முடியும். ஏன்னா அப்போ வந்து பெருசா வந்து டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படகு வசதி தான் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னாலும் அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி போயிருப்பாங்கன்னா இந்த ரிவரை பேஸ் பண்ணி படகு மூலமா தான் போய் வாங்கிட்டு வர முடியும். சரிங்களா? சரி, இவங்க வந்து வாழ்க்கை முறை பாருங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை பாருங்க. தங்குமிடம் வந்து எப்படி வந்து தங்கியிருக்காங்கன்னா திறந்த வெளியில, இல்ல குகையில, இல்ல பாறை படுகையில, இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து இவங்க தங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உணவு எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க, இல்லைன்னா வந்து கிடைச்ச உணவை சேகரிச்சு இவங்க சாப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? சரி வாங்க அடுத்தது பாருங்க. முதன்மையான பண்புகள் பாருங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பண்புகள் இருக்குன்னா, கருவிகள் வந்து சிறிதாயின, அதாவது
ரொம்ப பெருசாக இருந்தால் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இப்போ கற்களையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உடச்சி அவங்களுக்கு தான் தேவையானது மாதிரி சின்னதாக வந்து கூறாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போனால் அவங்களால சரியாக இது பண்ண முடியலன்னு அந்த கருவிகள்லாம் சின்னதாக இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய விஷயத்த சின்ன சாக்க அவங்களுக்கு வந்து பிரைன் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ரூம்ல தான் இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்னசாயிடுச்சு. தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன், சிக்ஸ்த் ஜென்ரேஷன், செவன்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கைக்குள்ள வந்துருச்சு. மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துருச்சு இல்லையா? அப்போ இந்த கருவிகள் எப்படி அவங்க வந்து எவ்வளோ ஒரு ப்ராடக்டை எவ்வளோ சின்னசா பண்ண போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து டெவலப்பிங் இருந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த டைம்லயே. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏனைய கருவிகளோடு ஒப்பிடுகையில் கை கோடாரியை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்தது. ஆமா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கை கோடாரியை வந்து யூஸ் பண்றது கம்மி பண்ணிக்கிறாங்க. மற்ற கருவியை யூஸ் பண்ணும்போது கை கோடாரி வந்து கம்மியாயிடுச்சு. இது எதனால இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. கற்கருவிகள் உற்பத்தியில் மூலக்கல்லை தயார் செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். இப்போ இந்த நுட்பம்ன்ற வார்த்தை வந்தாலே அவங்க மைக்ரோ அளவில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப மைனூட்டா திங்க் பண்ணாங்கன்னு அர்த்தம். சரி பாருங்க. நெக்ஸ்ட் செட், ஜாஸ்பர், கால்சிஸ், டெனி, குவார்ட்ஸ் ஆகிய கற்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்துதல். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அந்த டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா கல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்லு நிறைய டைப்ஸ் இருக்கு, அந்த டைப்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க. ஜெட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால வந்து செதுக்க முடியும், அந்த கல்லை ரொம்ப கூர்மையாகவும் ஆக்க முடியும். அதனால அந்த மாதிரி மூலக்கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா இடை பல கற்காலம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மேல் பல கற்கால பண்பாடு. சரி பாருங்க, மேல் பழங்கற்கால பண்பாடு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அறிவாற்றல் திறன்கள் மேம்பட்ட தன்மை. ஆமா, இப்போ இடைப்பழங்கற்காலத்திலே அவங்களால திங்க் பண்ண முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு பெரிய ப்ராடக்டை சின்ன ப்ராடக்டை அவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா மேல் பழங்கற்காலம்ன்றது அதனுடைய கண்டினியூட்டி தானே. அப்போ அந்த கண்டினியூட்டி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்குன்னா மேம்பட்ட தன்மையா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட், ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவன பகுதிக்கு அருகே தோன்றிய நவீன மனிதர்கள் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகள் பரவினர். ஆமா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சகாரா பாலைவனத்துக்கு பக்கமாக தான் அந்த நவீன மனிதர்கள் இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏசியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்கா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இங்க நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இங்க ஏசியா. ஓகேங்களா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏசியாவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. எவ்வளோ? 60 ஆண்டுகளுக்கு முன்னர். சரிங்களா? அதாவது 60 ஆண்டுகள்ன்றது விட 60,000 ஆண்டுகளா இருக்குன்னு நினைக்கிறேன். இது தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 60,000 ஆண்டுகளா வந்திருக்கும். சரிங்களா? 60,000 ஆண்டுகள் முன்னர் வந்து ஏசியன் பல்வேறு பகுதிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. சரிங்களா? நான் 60ன்னு போட்டு தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. பாருங்க, கற்கருவிகளும் தொழில்கூடங்களும். வெட்டுவாய் கருவிகள் வந்து கத்தி, வாள், இதெல்லாம் வந்து வெட்டக்கூடியது தானே. கத்தி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? நம்மளுக்கு இப்படிதானே இருக்கும். இப்படி இருக்குமா கத்தி? சரி, கத்தி இப்படி இருக்கும். வால் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? வால் இப்படி இருக்குமா? சரி, வால் இப்படி இருக்கும். அப்பெல்லாம் இதெல்லாம் வெட்டக்கூடிய கத்தி தான். இந்த பிளேஸ் இருந்தாலே, அந்த ஒரு பிளேஸ் வந்து கூர்மையா இருந்தாலே அது வந்து வெட்டக்கூடிய கருவிகள் தான். எலும்பாலான கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. காலவரிசை பார்த்தீங்கன்னா 40,000 இருந்து 10,000. சரிங்களா? 40,000 இருந்து 10,000, கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். மேல் பழக்கற்கள்னா 60,000 வருஷம். அதே எவ்வளவு வருஷம் பார்த்தோம்? 3,85,000 இருந்து 1,72,000 பார்த்தோம். ஆமாவா? அந்த காலகட்டம் என்ன காலகட்டம்? இடை பல கற்கால காலகட்டம். 3,85,000 இருந்து 1,72,000. சரிங்களா? அது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய காலகட்டம் கிட்டத்தட்ட 60,000 வந்துருச்சு. அப்போ 60,000னா 40,000 இருந்து 10,000, ஏறத்தாழ 40,000 இருந்து 10,000. ஆனா 60,000 பக்கமே வந்துருச்சு. இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனது 60,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு நிலையான ஒரு இடத்துல வாழ்ந்துதான் இருக்கிறது 40,000 இருந்து 10,000 இருக்கலாம். சரிங்களா? சரி பாருங்க, பரவல். இவங்க வந்து எங்கெல்லாம் இந்தியாவில பரவி இருந்தாங்கன்னு பாருங்க. திறந்த வெளியிலும் குகையிலும் வாழ கத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கர்நாடகால இவங்க வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த 5 பிளேஸ்லயும் இவங்க வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பிளேஸ்ல வாழ்ந்திருக்காங்க. அந்த பிளேஸ் பேர் வந்து மெரல் பாவி. ஆந்திர பிரதேஷ்ல ஒரு குகையில வாழ்ந்திருக்காங்க. அந்த குகையில வந்து கர்னூல் குகைன்னு சொல்றாங்க. தெலுங்கானால கோதாவரி காணின்ற பிளேஸ்ல வாழ்ந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல வந்து சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 இந்த பிளேஸ்ல வாழ்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால பாட்னே இந்த பிளேஸ்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. இது நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். கர்நாடகானா
மெரல் பாவி, ஆந்திரானா கர்னூல் குகைகள், தெலுங்கானானா கோதாவரி காணி, மத்திய பிரதேஷ்னா சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1 பாகோர் 3, மகாராஷ்டிரானா பாட்னே. சரிங்களா, நிறைய பேர் பாட்னேனாலே பீகார் போட்டுருவீங்க, அது வந்து பாட்னா வேற, பாட்னே வேற. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிறு கற்களான கருவிகளும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த யோமினிகளின் புதைப்படிவங்களும் இலங்கையில் கிடைத்துள்ளது. நோட் பண்ணிக்கோங்க, சிறு கற்களான கருவிகளும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த யோமினிகள். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நவீன மனிதர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இது பேர் என்னன்னா ஹியூமனியன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதைப்படிவங்கள் வந்து இலங்கையில் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அப்ப இலங்கை கிடைச்சிருக்குன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு டவுன்ல தானே இலங்கை இருக்கு. அப்போ கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாட்டுக்கும் இந்த இவங்களுக்கு சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, மெல்லிய கீரல்கள் மூலம் படங்கள் வரையப்பட்ட தீக்கோழிகள் முட்டை ஓடுகளும் சங்கு கொண்டு செய்யப்பட்ட மணிகளும் கிடைத்துள்ள இடங்கள் வந்து எங்க கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த தீக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, இது அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பறவை இனம். அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அந்த தீக்கோழி முட்டைகள் மூலமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயக்ராம்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண அந்த தீக்கோழி முட்டையை யூஸ் பண்ண டயக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மெல்லிய கீரல்கள் மூலம் படங்கள் வரையப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகளும் சங்கு கொண்டு செய்யப்பட்ட மணிகளும் எங்க கிடைச்சிருக்குன்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, இலங்கை, மத்திய பிரதேசல கிடைச்சிருக்கு. ஆந்திரால எங்க கிடைச்சிருக்குன்னா ஜீவலாபுரம். ஓகேவா, ஜீவலாபுரத்துல கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரா வந்து பாட்னே என்ற பிளேஸ்லயும், இலங்கையில இருந்து படா டோம் பா அப்படின்ற பிளேஸ்ல எங்க கிடைச்சிருக்குன்னா லெனா பாகியான் குகை இந்த பிளேஸ்ல வந்து இலங்கையில கிடைச்சிருக்கு. சரிங்களா, இலங்கையில பாருங்க படாம் பா லெனா அந்த பிளேஸ்லயும், நெக்ஸ்ட் பாகியான் குகையில கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து இலங்கையா இருக்கும், இது வந்து ஸ்டேட்டா இருக்கலாம், அது வந்து பிளேஸ் மாவட்டமா இருக்கலாம். இந்த ரெண்டு பிளேஸ் வந்து மாவட்டமா இருக்கலாம். ஏன்னா இலங்கை பத்தி நமக்கு தெரியாது இல்லையா, அது வந்து இருக்கலாம். ஆனா இது ஆந்திரான்றது நமக்கு ஸ்டேட்னு தெரியும். அதுல ஒரு பிளேஸ் தான் ஜீவலாபுரம். மகாராஷ்டிரா ஒரு ஸ்டேட் தெரியும், அதுல வந்து பாட்னேன்ற ஒரு பிளேஸ். மத்திய பிரதேசல வந்து பிம்பேட்கா. சரிங்களா, பிம்பேட்கா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப பாருங்க, தீக்கோழி முட்டை ஓடுகள் என்னன்னா பாட்னேனா எங்க மகாராஷ்டிராவா, பாட்னேனாது மகாராஷ்டிராவில் அந்த பிளேஸ்ல கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்றைக்கு முன் 25,000 ஆண்டுகளுக்கு என கணக்கிடப்படுது. இது எப்படி கணக்கிடுவாங்கன்னா C14, அதாவது கார்பன் 14 மெத்தட் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா, அது கிடைச்சது. இது வந்து இதை வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அது ஓகேங்களா, அதனுடைய பழமைத்தை வைத்து இதை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது அதனுடைய வயசை வந்து துல்லியமா கணிக்கிறாங்க. 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, ஓகேவா? தீக்கோழி முட்டைகள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாட்னான்றது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்க்கை முறைகளும் முக்கிய பண்புகளும் பாருங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பண்புகள் என்ன? கலை, ஓகே, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கலைனா பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. அந்த கலையை வந்து அவங்க வந்து ஓவியமா வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது வந்து பிம்பேட்கான்ற பிளேஸ், அதாவது மத்திய பிரதேஷ்ல பிம்பேட்கான்ற பிளேஸ்ல பச்சை நிற ஓவியங்களா அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்களோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பச்சை நிற ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா, எங்க இருக்குன்னா பிம்பேட்கா மத்திய பிரதேஷ்ல. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வேட்டையாடுறாங்கன்னு வச்சோங்களேன், ஒரு அனிமலை வேட்டையாடுறதா ஒரு அம்பு விட்டு மாதிரி அவங்க வந்து கையில வந்து அம்பு விடுற மாதிரியும், ஓகேங்களா, இங்க ஒரு மான் இருக்கிற மாதிரியும், சரிங்களா, ஒரு மானை வந்து வேட்டையாடுற மாதிரியும் இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் அந்த பிம்பேட்கால மத்திய பிரதேசல கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய பின்னாடி கட்டிக்கிட்டு அம்பு விடுற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பிம்பேட்கால கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மணிகளும் அணிகலன்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அவங்க யூஸ் பண்ண மணியும் அணிகலனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸோட இதை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த கிளாஸ்ல இடைக்கற்கால பண்பாடை பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாம். சரிங்களா, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, இஃப் யூ லைக் த வீடியோ கிளாஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.